மணி 6:30 தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன வெயில் அடிக்குது. கோலம் போட்டிருக்கா பாரு கோலம். அக்கம் பக்கத்து வீட்டை பார்த்தும் கூட இவளுக்கு அறிவு கிடையாது. கோலம்ன்ற பேர்ல எனத்தையும் கிறுக்கி வச்சிருக்கா 4 புள்ளிய வச்சு. ச்சே. ஏ வள்ளி, வள்ளி கொஞ்சம் இங்க வந்து போ. என்னங்க அத்தை? அது இங்க வந்து கேட்டா என்ன? மகாராணி அங்கேயே தான் நின்னு கேப்பியோ? என்னங்க அத்தை? எனக்கு கிச்சன்ல ரொம்ப வேலை இருக்கு. காலையில ஒரு வேலை கிளம்பணும்ல, அதான் சமைச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா ஆமா, பொல்லாத சமையல். அப்படியே 16 வகை பொரியலும் 26 வகை குழம்பும் வச்சிருவேன். இங்க பாரு, என்னது இது கீழே? ம், கோலம். அது கூடவா தெரியல? இது கோலம்னு எனக்கும் தெரியுது. ஆனா அக்கம் பக்கத்து வீட்டை பார்த்து இந்த ஊருக்கார பொம்பளைங்க எப்படி கோலம் போடுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சு கத்துன்னு இருக்கணும். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் இது கூடவா தெரியல? 4 வீட்டில் எப்படி கோலம் போட்டுருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ கேவலமாக கிறுக்கி வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் தான் நான் வச்சதான் சட்டங்கிற. வெளியில கோலங்கிறது 4 பொம்பளைங்க வர்றது போறது பார்க்கறதாச்சே. ஏதோ 4 கோலத்தை கற்று வச்சுன்னு இருக்கிறாப்பா. அதையே தான் போட்டு 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 பார்த்துட்டு இருக்கா. நீ கோலம் போட கற்றுக்கிறதுக்கு என் வீட்டு வாசல் தானே கிடைச்சிது. அத்தை, இப்போ இந்த கோலத்துக்கு என்ன குறை? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? எனக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் லேட்டாக இருந்துட்டேன், அதனால சின்ன கோலமாக போட்டிருக்கிறேன். ஐயோ, இல்லைன்னா அப்படியே 16 புள்ளி கோலம் வச்சு போட்டு தள்ளிடுவேன். நான்லாம் அந்த காலத்துல கோலம் போட்டா பக்கத்து வீட்டு வாசப்படிலையும் சேர்த்து போடுவேன். அவங்க 4 புள்ளி கோலம் வச்சு கூட போட முடியலன்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. இவ்வளவு பெருசா நீ கோலம் போட்டா நாங்க எங்க போய் போடுறது, எங்க வாசல்ல இருந்து சேர்த்து போடுறியான்னு கேட்பாங்க. இந்த காலத்துல ஏன் வாசல் நிறையறது கூட எங்க கோலம் இல்ல. நீங்க உங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டா சௌங்கியா சொல்றாங்க. நீ அவங்க வீட்டு வாசல்லையும் சேர்த்து கோலம் போட்டா அப்ப அவங்க கோலத்தை எங்க தலைமையில போட்டுப்பாங்க, பின்ன கேட்கதான் செய்வாங்க. அவங்க ஏன் கேட்டாங்கன்னு நான் வந்து உனக்கு கேட்கல. கோலம் ஏன் இவ்வளவு சின்னதா போடுற, நான் அப்பெல்லாம் அவ்வளவு பெரிய கோலம் போடுவேன்னு சொன்னா அது உரைக்கல உனக்கு. அதுல என்ன கிண்டல் பண்ணலான்னு பாக்குறேன். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நிறைஞ்ச நாள், முகூர்த்த நாள் வேற. இப்படியா கோலம் போடுவேன்? ஒவ்வொரு வீட்லயும் மகாலட்சுமி வந்து நின்று பாப்பாலாம். கோலம் எப்படி இருக்குது, வீட்டு வாசல எப்படி அந்த வீட்டு மகாராசி வச்சிருக்கிறா, இந்த வீட்டுக்குள்ள நம்ம போலாமான்னு பாப்பாலாம். நல்லா வச்சிருக்கிறா, இந்த கோலம் அழகா போட்டிருக்கிறா, என்னை வான்னு கூப்பிடுறா அப்படின்னு அந்த ஆத்தா உள்ள வருவா. நீ போட்ட கோலத்தை பார்த்து பக்கத்து வீட்டு மகாலட்சுமி கூட திரும்பின்னு போயிடுவா போல இருக்கு. அத்தை, எனக்கு உள்ள வேலை இருக்குது. நீங்க இதையே பேசிக்கிட்டு இருப்பீங்க. போட்டுட்டு எல்லாம் விடுங்க, நாளைக்கு பெரிய கோலமா போடுறேன். அதானே, இப்ப கூட உனக்கு செஞ்சது எதுவும் தப்பா தெரியல. என் மேல குறைப்பட்டு இருக்க, உனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு. அது சரி, நீ யாரோட கூட்டு? எல்லாம் இந்த 4 முடி நர்மதாவோட கூட்டு தானே. சொந்த மாமியாரியே உசுரோட இருக்கும்போது செத்துட்டான்னு சொன்னவ அவ. கொஞ்சம் ஏமாந்துருந்தா அவ இந்நேரம் போய் அவளை கொளுத்தி போட்டிருப்பா. ஏதோ சடங்கு சம்பிரதாயம் வரைக்கும் வந்தோட அவ எழுந்துட்டா. இல்லைன்னா இந்நேரம் அவளை உயிரோடையே காலி பண்ணிருப்பா. அப்பேற்பட்டவளுக்கு சிநேகிதினா நீ மட்டும் என்ன சலைச்சவளாவா இருப்ப? ஓஹோ, அப்படியா? நான் நர்மதா கூட்டாளி தான். ஆனா நர்மதாக்கு மாமியார் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதே நீங்க தான் சொன்னாங்க. ஐயோ, இவளுக்கு எப்படி தெரியும்? இவளுக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரியாச்சே. இவகிட்ட இப்ப கொஞ்சம் உஷாரா தான் போகணும். ஐயே, என்ன மருமகளே, நான் எப்போ அப்படியெல்லாம் சொன்னேன்? நீ போய் உள்ள கிச்சன்ல வேலையை பாரு. அவன் ஆபீஸுக்கு போனல, நேரம் ஆயிடுச்சு. போ. கிழவி என்னத்தையும் மறைக்குது. சரி சரி, எல்லாம் நமக்கு வசதியா தான் இருக்கும். இதுக்கு இந்த பயம் இருந்தாதான் நமக்கு நல்லது. எந்திரிங்க பிள்ளைங்களா, மணி என்ன ஆச்சு? எவ்வளவு வாட்டி வந்து உங்களை எழுப்புறது? நான் வேலை செய்யறதா இல்ல உங்களை எழுப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறதா? எந்திரிக்க போறீங்களா இல்ல தண்ணி கொண்டு வந்து மூஞ்சில ஊத்தவா? ஏம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறோம், எங்களை தொல்லை பண்ணாத, போமா. கிடைக்கிட்டு போங்க, எனக்கு என்ன. வேன் வந்தா ஐயோ எம்மா கும்மான்னு சாப்பிடாம போவீங்கல்ல, அப்ப மூஞ்சிலே 2 இடி இருக்கிற இருங்க. இப்ப எதுக்கு பிள்ளைங்களை போட்டு கத்திக்கிட்டு இருக்க? அதுங்க கொஞ்ச நேரம் தான் தூங்குனா என்ன உனக்கு? அதுங்களே பாவம், ராத்திரி எல்லாம் உட்காந்து எதையோ எழுதிக்கிட்டு இருந்ததுங்க. இப்ப என்னடா கொஞ்ச நேரம் தூங்க கூட விட மாட்டேங்கிற. அதானே, பிள்ளைங்க கொஞ்ச நேரம் தூங்குனா இவளுக்கு என்ன வந்துதான்? தூங்கட்டும்னு விடுவாளா? அதை விட்டு எழுப்பிக்கிட்டே கிடக்குறா. இதுல காலங்காத்தால எந்திரிக்கும் போதே வஞ்சிக்கிட்டு வேற இருக்கா. காலையிலேயே வச கேட்டா அந்த பிள்ளைங்களுக்கு நாள் எப்படி ஓடும்? நீ போய் உன் வேலையை பாரு. பிள்ளைங்க தன்னால எந்திரிச்சு கிளம்பும். நீ முதல்ல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டியோ? சமைச்சிட்டியா? டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டியா? போய் அந்த வேலையை பாரு. இப்ப யாராவது உங்களை பஞ்சாயத்துக்கு வாவானுங்க வெத்தலை பாக்க வச்சு அழைச்சாங்களா? உங்க வேலையை நீங்க பாருங்களேன். பிள்ளைங்களுக்கு நேரம் போயிடுச்சுன்னா வேன்ல ஏறுமா, நீங்களா கூட்டிட்டு போய் விடுவீங்க? அப்ப என்னைய தானே கத்துவீங்க. ஏன் முன்ன எழுப்ப மாட்டியா? முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு வைக்க மாட்டியா? பிள்ளைங்களை நீ பார்க்க மாட்டியா? கிளப்ப மாட்டியா? 1008 கேள்வி கேட்க தெரியுதுல. இப்ப வாயை திறக்க கூடாது, அப்ப வாய் மூடிட்டு இருக்கணும். இல்ல பிள்ளைங்களை நீங்க கூட்டிட்டு போய் விடுறீங்களா சொல்லுங்க. வேனுக்கு போக வேண்டாம், மெதுவா தூங்கி எழுந்து கிளம்பட்டோம். என்ன எப்படி வசதி? ஆனா ஒண்ணு, என்னாலதான் தாமதம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நான் கூட போய் தூங்குறேன், எனக்கு என்ன வந்தது? 10 மணிக்கு எழுந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறேன். போய் ஸ்கூல்ல அப்பனும் சேர்ந்து வசம் வாங்கிட்டு வரட்டும். எம்மா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குது. நீ வேற, நீ போய் உன் பிள்ளைங்களை எழுப்பிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ.
வேன்ல ஏத்தி விடுத்தாயி. என் மேல உன் கோவத்தை தீர்த்துக்காத. நான் வாயவே திறக்கலமா, நான் அமைதியா இருக்கிறேன். நீ போய் எழுப்பிக்கமா, என்னைய விட்டுரு. அப்படி வாங்க வழிக்கு. காலையில சீக்கிரம் எழுப்புனா அதுக்கு ஒரு வசை. சரி இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு எழுப்பாம நம்ம பாட்டுக்கு இருந்தா நான் தான் கிளப்பலன்னு அதுக்கும் ஒரு பாட்டு. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ. தெற்கால போனா இடிக்கிறாங்க, வடக்கால போனா கடிக்கிறாங்க. என்னைய பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. இனிமே வாங்க என் பேச்சு காலையில யாராவது. ஆளிலேயே வசை கேட்கறேனா? அப்ப நீங்க என்ன எனக்கு பாட்டா பாடுறீங்க? உங்க வீட்டு பிள்ளைங்க என்ன ஒரு நியாயம்? ஏன் கதை என்ன? நானும் ஒரு வீட்ல இருந்து வந்தவதான். உங்க பொண்ணும் வேற வீட்டுக்கு போய் வாழ்றவதான். என் பேச்சுக்கெல்லாம் யாரும் வர வேண்டாம். காலையில நான் இருக்கிற கோவத்துக்கு என் பேச்சுக்கு யாராவது வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். பிள்ளைங்க கிளம்புற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. இல்ல தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அம்மா தாயி, நீ போன்னு சொன்ன, யாரும் பேச்சுக்கு வரல, தெரியாம பேசிட்டேன். ஓ, பார்க்கத்தான் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். ஆனா பாரு, அவ ஒரு கத்து கத்துனதும் அடங்கிட்டான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்றது? சே, பொண்டாட்டிக்கு பயந்த பையன். ஏய் கிளம்புனீங்களா இல்லையாடி? இல்லைன்னா முகத்துல தண்ணி கொண்டு வந்து ஊத்தட்டுமா? இப்ப எழுந்து வெளியே வரல உங்களை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா எழுந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டேன். அவ பாத்ரூம்ல இருக்கிறா. அவளையும் எழுந்தாச்சு. நாங்க கிளம்பிடுவோம். நீ போய் எனக்கு ஹார்லிக்ஸோ பூஸ்டோ போட்டு கொண்டா. சரிடி தங்க பிள்ளை, நீ அப்பா பக்கத்துல உட்காரு. நான் போய் உனக்கு ஹார்லிக்ஸ் கலக்கி கொண்டாரேன். போ. எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறது? அப்பா, 4 செவத்தை பார்த்து பார்த்து ஒரே வெறுப்பா போச்சு. இப்பதான் நல்லா இருக்குது காத்த ஓட்டமா உட்கார்ந்துருக்கிறதுக்கு. யார் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறது? நம்மளால முடியாதுடாப்பா. ஆமா, என்ன இன்னும் வேணி வரல? எப்பவும் வர நேரம் தான் பையன் வருவா போல. யார் அது அங்க போறது? ஏமா சாந்தி, முனியம்மா மருமகளே, இங்க கொஞ்சம் வா. எப்படிமா இருக்கா மாமியா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? அவளை இங்க வர சொல்லுமா. அவளுக்கும் பேசிட்டு இருந்தா ஒன்னும் தெரியாதுல்ல. இல்ல சித்தி, அவங்க வர மாட்டாங்க. இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வெளியே வருவாங்க. என்ன பண்றது? நான் பால் வாங்க வரேன், என்னையே நிக்க வச்சு உயிரோட இருக்கிறவங்கள செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டீங்களேன்னு கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வெளியே வந்தா ஏதாவது சொல்லுவாங்க. அவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க 2-3 நாள் கழிச்சே வரட்டும். அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவ ஏன் அப்படி நினைக்கிறா? ஆமா, நீ என்ன இந்நேரத்துக்கு பால் வாங்கிட்டு போற? அதுவா, அவ என்னத்தான் கொடுத்தனும் நடத்தினாலும் அந்த வீட்டுல ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல. பால் இல்ல. ஒரு சொட்டு பால் இல்லாம எப்படி காலையில காபி வச்சு கொடுக்க முடியும்? அத்தையும் மாமாவும் கடை திறக்க முன்னாடியே காலையில எழுந்து பல்ல விளக்கி காபி குடிக்கிறவங்க. இவ எப்ப பால் வாங்கிட்டு வந்தா அவளுக்கு எப்ப காபி போட்டு தருவாளோ தெரியல. ஒரு பொட்டு பால் இல்லாம வச்சிருக்கா. அதான் கடை திறந்ததும் வந்திருக்கேன், வாங்கிட்டாச்சு போவோன்னு. ஐயா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சம்மா. ஆமா சித்தி, எல்லாரும் கேக்குறாங்கல்ல அத்தைய பத்தி, அவங்களுக்கு பதில் சொல்லவே எனக்கு நேரம் ஆயிடுச்சு. சரிங்க சித்தி. ஏமா, இப்போ உங்க அத்தைக்கு பரவாயில்லையா? அத்தை எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனா நர்மதாக்கு தான் கொஞ்சம் மேலுக்கு முடியல. அவளை கொழுந்தனார் போட்டு நல்லா அடிச்சுட்டாரு. இன்னால தானே இப்படி சாச்சு அம்மாக்கு அசிங்கமா போச்சேன்னு சொல்லிட்டு. அதான் அவளால முடியல. நல்ல நாளே ஒரு வேலையும் செய்ய மாட்டா. அவளுக்கு இது ஒரு சாக்கா போச்சு. எல்லாரும் பழைய மாதிரி ஒன்னா இருக்கோம் வேற. அதான் நான் அதை செய்வோமேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி போமா போ. போய் உன் மாமியாருக்கு காஃபி போட்டு முதல்ல கொடு. அவகிட்ட நான் இங்க வரேன்னு சொன்னேன்னு சொல்லு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வேணும்னா இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு நாளையில இருந்து சகஜமா இருக்க சொல்லு. எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் கேட்கறவங்க கேட்கதான் செய்வாங்க. அப்புறம் 2 நாள் 3 நாள் பார்த்தா அதுக்கப்புறம் அவங்களே மறந்துடுவாங்க. அதுக்காக இவ உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கணும்? நான் சொன்னேன்னு சொல்லு. சரிங்க சித்தி, நான் போயிட்டு வரேன். சே, டாக்டர் வந்து பாத்துக்கிட்டோன்னு நம்ம கொஞ்சம் சும்மா இருந்துக்கலாம். நம்ம அவகிட்ட சொல்லி அவளுக்கு நல்லா அடி வாங்கி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது? அவளும் நான் சொன்னேன்னு விடாம புருஷன்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்பதான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அவளும் பண்ணிட்டா. நானும் சும்மா இல்லாம அப்படிதான் இருக்கும், அதான் ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாம வேலையா போச்சு. நல்ல வேலை, நம்ம பேர் வெளியே தெரிஞ்சிருந்தா ஊரு நாடெல்லாம் ஏமானம் போயிருக்கும். இவதா பண்ணா இவதா சொன்னான்னு என் பேரை ரிப்பேர் ஆக்கியிருப்பாங்க. அவ மருமகன்றதுக்குள்ள அது ஒரு விஷயமா வெளியே வரல. எப்படியோ நம்ம தப்பிச்சோம், அது வரைக்கும் சந்தோஷம். என்ன சரோஜா, அங்க என்ன நீ தனியா பேசிக்கிட்டு கிடக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா வந்து உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதோ இந்த முனியம்மா மருமக போனா, அதான் அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். உன் மாமியா எப்படி இருக்கா என்னங்கிறதுலாம். முனியம்மா மருமகளா? யாரு? அந்த நர்மதாவா? 4 முடிய முன்னாடி போட்டுட்டு வருவாளே மூஞ்சில, அவளா? இல்ல இல்ல, பெரிய மருமக சாந்தி தான் வந்தா. பால் வாங்கிட்டு போயிட்டு இருந்தா. அதான் எப்படி இருக்கா என்னன்னு கேட்டேன். எப்படி இருக்காளா முனியம்மா? நான் கூட போய் அப்புறம் பார்த்துட்டு வரணும், பாவம். போய் அப்புறம் பார்த்துட்டு வருவோம். அவன் நல்லா தான் இருக்காளாம். ஏதோ அவ சின்ன மருமகளை தான் அவ புருஷன் கோவத்தில் போட்டு அடிச்சிட்டானா. மேலுக்கு முடியாம இருக்கிறான்னு சொல்லிட்டு போனான். யாருக்குமே கோவம் தானே வரும், நம்மளா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டோம்ல. சரி விடு, ஏதோ அவ மட்டும் என்ன தெரிஞ்சா பண்ணா. நம்மளுமே அப்படித்தானே நினைச்சோம். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து அவளை பிடிச்சிக்கிட்டாங்க. அது சரி, அந்த மாப்பிள்ளைய பத்தி உன் பையன்கிட்ட பேசுனியா? என்ன சொன்னான் பையன் நேத்து?
அட நீ வேற, நேற்று முனியம்மா வீட்டு ரகலையே சரியா போச்சு. நான் எங்க என் பையன் கிட்ட பேசினேன். இன்னைக்கு தான் பேசினேன் காலையில வேலை கிளம்ப முன்னாடி. அவன் உன் இஷ்டமா, உனக்கு சரின்னு பட்டா செய்யி, எனக்கும் அவனை தெரியுமே நல்ல பையன் தானேன்னு சொன்னான். சரி பாப்போம், யாரை விட்டு பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு வீடு தானே, நம்மளே வந்து கூப்பிட்டு எங்க பொண்ணை கட்டிக்கங்கன்னு நம்ம எப்படி கேட்கறது? அட அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் போய் பேசுறேன். இல்லைன்னா கூட யாராவது ஒரு தலைகளை வச்சு கூட பேசலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே கூட போய் பேசுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன? சரி சரி, அப்படின்னா இன்னைக்கே போய் பேச முடியுமா? நாள் கழிச்சு ஒரு நல்ல நாள் இருக்கு, அன்னைக்கு வந்து பொண்ணு பார்ப்பாங்கல்ல, அப்புறம் நம்மளும் கடகடன்னு பேசி முடிச்சிடலாம். இப்படியே போனா கத்திரி வந்துடும், அப்புறம் ஒன்றும் பேச முடியாது. நீ கவலையை விடு, நான் அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்றேன் நாள் கழிச்சு. நம்ம நாளைக்கு போய் முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இன்னைக்கே போய் பேசி ஜாதகத்தை கையோட வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சரி சரி, அப்படியே பண்ணிடுவோம். பாரு, மகளுக்கு கல்யாணம் ஆனதும் அம்மாவுக்கு 32 பல்லும் வெளியே தெரியுது போ. பின்ன இருக்காதா? நான் இதுக்காக தானே எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு கிடக்குறேன்.